தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்வைத்தம் சங்கர சம்பிரதாயம் பகுதி 5. ஒருத்தர் ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அல்லது மத்வ சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அல்லது தமிழ் தேசத்தில் உள்ள சைவ சித்தாந்த மடங்களுக்கு மூல புருஷராக இருக்கப்பட்ட மெய்கண்டாரை சேர்ந்தவர் என்றால் அது ஒருத்தருடைய பிறப்பையும் இந்த வழிகளில் ஒன்றில் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையையும் மட்டும் குறித்த விஷயம் அல்ல. ஐயங்காருக்கு பிள்ளையாக பிறந்தவன் ராவ்ஜியின் புத்திரன் சைவ மடாலயத்தைச் சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தவன் என்பதால் மட்டும் ஒருத்தன் அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்தவனாக ஆகிவிட மாட்டான். அந்த கொள்கையை மனமாற ஏற்றுக்கொண்டு நம்புகிறான் என்றாலும் அந்த சம்பிரதாயக்காரனாக ஆகிவிட மாட்டான். இப்படி நான் சொல்லவில்லை, அந்த சம்பிரதாயங்களைச் சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்களே சொல்வார்கள். ஐயங்காராக பிறந்தால் மட்டும் போதாது, விசிஷ்டாத்வைத்தத்தை நம்பினால் மட்டும் போதாது. அப்படி பிறந்த ஒருத்தன் உடம்பிலே சங்க சக்கரங்களை முத்ராதாரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், மகாவிஷ்ணுவுக்குரிய மந்திரத்தை உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி சமாஸ்ரயணம் செய்து கொண்டால்தான் ஒருத்தன் விசிஷ்டாத்வைத்தி ஆகிறான் என்று வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் சொல்வார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்படி ஒரு முறை சமாஸ்ரயணம் செய்து கொண்டால் போதும். மத்வ சித்தாந்தப்படியோ தங்கள் ஆச்சாரியரை பார்க்கிற போதெல்லாம் பஞ்சமுத்ராதாரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கும் மந்திர உபதேசம் உண்டு. சைவ சித்தாந்தப்படி சூல இடப குறிகளை முத்ராதாரணம் செய்து கொள்வது கம்பல்சரி இல்லாவிட்டாலும் பஞ்சாட்சர உபதேசம் நிச்சயம் பெற்றாக வேண்டும். தீக்கை என்று இதை சொல்வார்கள். தீக்ஷை என்பதன் திரிபே அது. இதர சம்பிரதாயத்திலும் இப்படி ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் செய்யப்பட்டால்தான் ஒருவன் அதை சேர்ந்தவனாக கருதப்படுவான். பிறப்பும் நம்பிக்கையும் மட்டும் ஒருத்தனை வைஷ்ணவனாகவோ மாத்வனாகவோ சைவனாகவோ ஆக்கிவிடாது. அதற்கென்று ஒரு சம்ஸ்காரம் செய்து கொண்டாக வேண்டும். இது அந்தந்த ஆச்சாரியர்களே சொல்வது. அப்படியானால் நாமம் போட்டுக்கொள்பவர்களிலும் விபூதி இட்டுக்கொள்பவர்களிலும் சமாஸ்ரயணம், முத்ராதாரணம், தீட்சை முதலியன பெறாதவர்களாக பல பேர் இருக்கிறார்களே, இவர்களை என்ன சம்பிரதாயத்துக்காரர் என்று சொல்வது? இவர்கள் எல்லாரும் ஸ்மார்த்தர்கள்தான். இது ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம். இப்போது ஒருவன் ஹிந்துவாக இருக்கிறான். அவன் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகிறான். எப்படி மாறுகிறான்? அந்த மதத்து பாதிரி ஞான ஸ்நானம், பேப்டிசம் என்று பண்ணி வைக்கிறார். அது பண்ணப்பட்டால்தான் இவன் கிறிஸ்துவனாக கருதப்படுவான், இல்லாவிட்டால் ஹிந்து தானே. இப்படியே சிவதீக்கை அல்லது சமாஸ்ரயணம் அல்லது முத்ராதாரணம் செய்யப்பட்டால்தான் ஒருத்தன் சைவ சித்தாந்தியாகவோ ஸ்ரீ வைஷ்ணவனாகவோ மாத்வனாகவோ ஆகிறான். கிறிஸ்துவ மதத்துக்கு போகிறவன் நம் வேத சாஸ்திரங்களை விட்டு விட்டு போகிறான். அத்வைத்தம் தவிர மற்ற சித்தாந்தங்களுக்கு போகிறவன் வேத சாஸ்திரங்களையும் வைத்துக்கொண்டே அந்த சித்தாந்தத்துக்கு போகிறான். இந்த சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களும் வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் பிரமாணமாக ஒப்புக்கொண்டவர்கள்தான். ஆனாலும் அவற்றுக்கும் அதிகமாக சில சடங்குகளை பண்ண சொல்கிறார்கள். அதை பண்ணினால்தான் ஒருத்தன் வைஷ்ணவனாகவோ சைவனாகவோ மாத்வனாகவோ ஆனதாக அர்த்தம். அல்லாது போனால் அவன் ஸ்மார்த்தன்தான், அதாவது சங்கர பகவத் பாதாளை சேர்ந்தவன்தான் என்று சொல்லிவிடலாம். இப்படி சொல்லி நான் ஏகப்பட்ட பேரை என் சம்பிரதாயத்துக்கு வளைத்து கொள்கிறேன்னா என்ன? அத்வைத்தி என்பவனுக்கு ஏதாவது புது சம்ஸ்காரம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் சொல்லி இருந்தால் நான் சொல்வது தப்புதான். ஆனால் ஆச்சாரியால் அப்படி சொல்லவே இல்லை. அத்வைத்தி என்று ஒரு மதஸ்தனை அவர் பிரிக்கவே இல்லை. அனாதிகாலமாக வந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தவராகவே தான், பூர்ண வைதிக மதஸ்தராகவே தான் தம்மை அனுசரிப்பவர்களை வைத்துவிட்டார். அத்வைத்திக்கு தனி சம்ஸ்காரம் எதுவும் வைக்கவில்லை. ஆகையால் வேறாக புது சம்ஸ்காரமாகாத எல்லோரும் அவரை சேர்ந்தவர்கள்தான். வேதத்தில்
இந்த தீட்சை, முத்ராதாரணம், சமாஸ்ரயணம் எதுவும் சொல்லி இருக்கவில்லை. நேராக வேதத்தில் அதிகாரம் உள்ள 3 வர்ணங்களுக்கு அந்த அதிகாரத்தை பெரும் முன்னர் உபநயனம் பண்ணி காயத்ரி உபதேசம் பண்ண வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறது. பிரம்ம, க்ஷத்ர, வைசியர்களுக்கு உபநயனம்தான் சொல்லி இருக்கிறது. 4வது வர்ணத்துக்கு அதுவும் இல்லை. அதுவும் இல்லாமலே அவனை வேத மதஸ்தனாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆச்சாரியாலும் இதே வழிமுறையைத்தான் வைத்து கொண்டார். புதிதாக எந்த சம்ஸ்காரத்தையும் சொல்லவில்லை. புதிதாக நமக்கென்று ஒன்றும் இல்லையே என்று ஸ்மார்த்தர்கள் குறைபட்டு கொள்ளவே கூடாது. வேதத்தில் எது சொல்லி இருக்கிறதோ அது நமக்கு போதும். ராமச்சந்திரமூர்த்தியும் கிருஷ்ண பரமாத்மாவும் முத்ராதாரணம், சமாஸ்ரயணம் பண்ணி கொண்டதாகவோ சிவதீட்சை எடுத்துக்கொண்டதாகவோ ராமாயண பாகவதாதிகளில் சொல்லி இருக்கிறதோ? இல்லை. அவர்கள் அவதார புருஷர்களானதால் அவர்களுக்கு இவை இல்லை என்று அந்த சித்தாந்திகள் சொன்னால் அது வாதத்துக்கு சரியாக வராது. ஏனென்றால் ராமாயணத்திலே ராமர் தம்பிகளோடு கூட வேதாத்தியனம் பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது. வைதிகாத்தியனே ரதாக என்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் 18வது சர்க்கம் அதில் சொல்லி இருக்கிறது. உபநயனமானால்தான் அத்தியனம் பண்ண முடியும். அதனால் அவருக்கு உபநயனமானது தெரிகிறது. இப்படியே பாகவதத்திலும் கிருஷ்ண வசுதேவரும் தேவகியும் காராகிரகத்திலிருந்து விடுதலையாகி வந்தவுடன் உபநயனம் பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அத சூரசுதோ ராஜன் புத்திரையோ சமகாரய புரோதசா பிராமணைச்ச யதாவத் த்விஜ சம்ஸ்கிருதம் என்று ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 45வது சர்க்கம் இதில் சொல்லியிருக்கிறது. அப்புறம் கிருஷ்ணர் சாதாரண பசங்களைப் போலவே சாந்தீபனி என்ற பிராமணரிடம் குருகுலவாசம் பண்ணி வேதத்தை அத்தியனம் பண்ணினதாக இருக்கிறது. அவதார புருஷர்களுக்கு இதெல்லாம் மட்டும் என்னத்துக்கு? நினைத்த மாத்திரத்தில் அவர்களே சகல வேத சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாதா? ராமர் விஸ்வாமித்திரரிடமிருந்து எதற்காக அஸ்திர சஸ்திர அபியாசம், பலை, அதிபலை, மந்திரங்கள் முதலானதுகளை கற்க வேண்டும்? ஆகையால் மனுஷியர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதற்கு வழிகாட்டியாகத்தான் அவர்கள் உபநயனம் செய்து கொண்டு அத்தியனம் பண்ணினார்கள் என்று அர்த்தமாகிறது. அவர்கள் பண்ணினதே நமக்கு போதும். வேதத்திலும் அதை அனுசரித்து மகரிஷிகள் செய்த ஸ்மிருதிகளிலும் இருப்பதற்கு அதிகமாக நமக்கு எதுவும் வேண்டியதில்லை என்று ஸ்ரீ பகவத்பாதாள் வைத்துவிட்டார். மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் வேத சாஸ்திரங்களை ஒப்புக்கொண்டே அதிகப்படி சம்ஸ்காரங்களை வைத்தாலும் அவர்கள் கொள்கை காரணமாக சிவ விஷ்ணு பேதமின்றி வேத சாஸ்திரங்கள் விதித்திருக்கிற அநேக விஷயங்களை அவர்களுடைய சம்பிரதாயக்காரர்கள் விடும்படி இருக்கிறது. ஆகவே புதிதாக சிலது சேர்ந்தாலும் பழசான சிலது விட்டு போகிறது. நமக்கு இரண்டும் இல்லை என்று திருப்தியாக இருக்கலாம். அனாதியான சாஸ்திரத்துக்கு அதிகமாக எதுவும் சேர்க்காதே, அதில் இருப்பதை ஒன்றை கூட விட்டும் விடாதே என்று நம் ஆச்சாரியால் வைத்துவிட்டார். இருந்ததையேதான் புதிதாக நடுவில் வந்த தோஷங்களை அகற்றிவிட்டு பழைய மூல ரூபப்படி சுத்தமாக்கி வைத்தார். புதிதாக ஒன்றை சொல்ல வரவில்லை. உள்ளதை சரிப்படுத்தி தரத்தான் அவர் வந்தார் என்பது ஒரு புராண வாக்கிலிருந்தும் தெரிகிறது. ஆச்சாரியாளை பரமேஸ்வர அவதாரமாக சொல்கிற புராணங்கள், இதிகாசங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் கூர்ம புராணத்தில் கலியின் கோலாகலம் முற்றிய சமயத்தில் ஈஸ்வரன் தானே அவதாரம் பண்ணி அதர்ம பிரவாகத்தை அடக்கப் போகிறான் என்று சொல்கிற இடத்தில் கரிஷ்யதி அவதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகிதः ஸ்ரௌத ஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பக்தானாம் ஹித காம்யயா என்று ஸ்லோகம் வருகிறது. ஸ்ரௌத என்றால் ஸ்ருதி என்னும் வேதத்தை அனுசரித்து என்று அர்த்தம். ஸ்மார்த்த என்றால் அந்த வேதத்தையே ஸ்மரித்து
நினைவு குறிப்பாக கொண்டு ரிஷிகள் செய்த தர்மசாஸ்திரம். இந்த வேத தர்ம சாஸ்திரத்தை பிரதிஷ்டை செய்வதற்காகவே ஸ்ரௌத ஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம், பக்தர்களுக்கு நல்லது செய்கிற ஆசையினால், பக்தானாம் ஹிதகாமியா, நீலகண்டனான சங்கரன் தானே அவதரிக்கிறான். கரிஷ்யத்வதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகிதக என்று கூர்ம புராண வாக்கு இருக்கிறது. அத்வைதத்தை பிரதிஷ்டை பண்ணினார், ஷண்மத பிரதிஷ்டை பண்ணினார் என்றெல்லாம் இப்போதும் நம் ஆச்சாரியாள் என்ற மாத்திரத்தில் எவற்றை முக்கியமாக நினைக்கிறோமோ அந்த இரண்டையும் சொல்லாமல் ஸ்ரௌத ஸ்மார்த்த பிரதிஷ்டையையே இங்கே சொல்லி இருப்பது விசேஷமானது. இப்படியேதான் ஆச்சாரிய வந்தனமாக இருக்கப்பட்ட ஸ்லோகத்திலும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் என்றுதான் வருகிறது. இங்கேயும் அத்வைத்தம் ஷண்மதம் இவற்றை பற்றி சொல்லவில்லை. ஆனால் ஆச்சாரியால் வேதத்துக்கும் ஸ்ருதி தர்மசாஸ்திரங்களுக்கும் ஸ்மிருதி புராணங்களுக்கும் உறைவிடமானவர் என்று சொல்லியிருக்கிறது. வேதத்தில் சொன்னதை விதிகளாக சட்டம் மாதிரி போட்டுக் கொடுப்பது ஸ்மிருதி என்றால், இவற்றையே கதைகளாக மனசில் ஏற்றுவதுதான் புராணங்களின் லட்சியம். அப்படிப்பட்ட வேதம் ஸ்மிருதி புராணம் மூன்றுக்கும் ஆலயமாக இருப்பவர் ஆச்சாரியாள் என்று சொல்லியிருக்கிறது. வேத மதம் ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்று சொல்லிவிட்டாலே போதும். அதுதான் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் அத்வைத்தம். இந்த அத்வைத்தத்திலேயே ஒரு அங்கமாக வருவதுதான் சகல தேவதைகளுக்கு இடையும் அபேதத்தை சொல்லும் ஷண்மத கருத்து என்பதால் தான் இந்த ஸ்லோகத்திலும் கூர்ம புராணத்திலும் தனியாக அத்வைத்தம் பற்றியும் ஷண்மதம் பற்றியும் சொல்லவில்லை என்று தோன்றுகிறது. அத்வைத்தத்தில் ஷண்மதம் அங்கம்தான். அத்வைத்தத்தை சொன்னால் ஷண்மதத்தை தனியாக சொல்லக்கூட வேண்டாம். ஏனென்றால் ஜீவனும் பிரம்மமுமே ஒன்றுதான் என்கிற போது ஷண்மத ஏற்பாட்டின் தாற்பயமான சகல தெய்வங்களும் ஒன்றுதான் என்பதும் அதிலேயே உட்கட்டை, இம்ப்ளைடு தானே. ஷண்மதம் எப்படி அத்வைத்தத்தில் அங்கமோ அப்படியே அத்வைத்தம் ஸ்மார்த்தத்தில் வைதிகத்தில் அடக்கம்தான். வேதத்தில் சகல தத்துவங்களுக்கும் உச்சாணியில் அத்வைதத்தை தான் வைத்திருக்கிறது. சகல தெய்வங்களையும் ஒரே பரமாத்மாவாக ஆராதிப்பதுதான் வேதத்தில் நாம் பார்ப்பது. ஆகவேதான் ஷண்மதம் அத்வைத்தம் எல்லாமே வைதிகத்தை ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை பூரணமாக அனுசரிப்பதன்றி வேறில்லை. அனுசரிப்பதென்ன? அதுவேதான் இது. வைதிக மதம் என்றாலே அத்வைதிகளின் சம்பிரதாயம்தான். அத்வைதம் என்றாலே வைதிகம்தான். ஸ்ரீஹர்ஷன் இப்படித்தானே நைஷதத்தில் வேதம் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அத்வைத்தம் என்று சொல்லியிருக்கிறான். ஆகையால் துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சைவ சித்தாந்தம் முதலிய சம்பிரதாயங்களுக்கென்று தனியாக ஏற்பட்ட சம்ஸ்காரத்தை செய்து கொள்ளாத எல்லாரும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களைச் சேர்ந்தவர்கள்தான். வேறு சம்பிரதாயத்துக்கு போய்விட்டாலும் கூட அவர்கள் ஆச்சாரியாளை விட்டுவிட்டாலும் ஆச்சாரியாள் அவர்களை விட்டுவிட்டதாக ஆகாது. அந்த சித்தாந்தங்களையும் ஒவ்வொரு லெவலில் ஒப்புக்கொள்வதுதான் ஆச்சாரியாளின் சித்தாந்தம். ஆச்சாரியாளின் பரமகுருவான, அதாவது குருவுக்கு குருவான கௌடபாதர் மாண்டூக்கிய உபனிஷத் காரிகை என்று செய்திருக்கிறார். காரிகை என்றால் பாஷ்யத்தில் ஒரு வகை. தமிழில் கூட யாப்பருங்கலம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. அதற்கு விளக்கமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்துக்கு யாப்பருங்கல காரிகை என்று பெயர் வைத்திருக்கிறது. மாண்டூக்கிய காரிகையில் ஒரு இடத்தில் கௌடபாதர் பல சித்தாந்தங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்பட்டு பரஸ்பரம் விரோதித்து கொண்டிருக்கின்றன, ஆனால் நம்முடைய அத்வைத்தமானது அவற்றில் எதனிடமும் விரோத பாவம் பாராட்டவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தியதே. இந்த விரோதமில்லாத மனோபாவம், ஐக்கிய உணர்ச்சி, சமரசம்தான் நமக்கு ஆச்சாரியால் தந்திருக்கிற வழி.
இதை நாம் எந்நாளும் பின்பற்றி வர வேண்டும். வேதமும் ஸ்மிருதிகளும் அப்புறம் ஆச்சாரியாலும் வகுத்து கொடுத்த மாதிரி காரியங்களிலும் அந்த காரியங்களுக்கு ஏற்ற ஆச்சாரங்களிலும் நாம் பிரிந்திருந்தாலும் மனசால் மட்டும் ஒருத்தருக்கொருவர் கொஞ்சம் கூட பிரிந்திராமல் எல்லோரும் ஆச்சாரியாளின் குழந்தைகளாகவே அன்போடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். இந்த அனுகிரகத்தையும் பண்ணும்படி ஆச்சாரியாலையே பிரார்த்தனை பண்ணுவோம்.